வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன பனி அப்படிங்கிற ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிளில் இருக்குது, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ ஜார்ஜை பொறுத்தவரை அவருக்குன்னு ஒரு கூட்டம், ஆள் பலம், அதிகாரம் அப்படின்னு ஒரு கெத்தான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு அபிநயா அப்படிங்கிற ஒரு அழகான மனைவியும் இருக்காங்க. இவரை பொறுத்தவரை அவரோட மனைவி மேலே ரொம்பவும் பாசமாக இருக்காரு. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காசுக்காக எதையும் பண்ணுற ரெண்டு இளைஞர்களை காமிக்கிறாங்க. இவங்க தான் படத்தோட மெயின் வில்லன். ஸோ ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டு இளைஞர்களுக்கும் ஜோஜோ ஜார்ஜோட ஃபேமிலிக்கும் இடையில சில சம்பவங்கள் நடக்குது. அண்ட் அதுக்கப்புறமா ஜார்ஜோட ஃபேமிலிக்கு நடந்த அநியாயம் என்ன, அதுக்காக அவர் எடுத்த ரிவெஞ்ச் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பனி அப்படிங்கிற படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாகவே இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எழுதி இயக்கியது, இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த ஜோஜோ ஜார்ஜ் தான். அதாவது இயக்குனராக அவருக்கு இதுதான் முதல் படம். முதல் படத்திலேயே தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட மெயின் வில்லன்களான டான் ஜெபாஸ்டின் அண்டு சாகர் சூர்யாவோட ஆக்டிங் வேற லெவலில் இருந்துச்சு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்தை தூக்கி நிறுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அவனுங்களை அடிச்சே கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறிய தூண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அவங்களோட ரோல் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அதாவது வெறுமனே ரிவெஞ்ச் மூடு அப்படின்றது இல்லாமல் அதுக்குள்ள ஒரு எமோஷனலை அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஜோஜோ ஜார்ஜ் அண்ட் அபிநயாவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் அபிநயா இல்லைன்னா இந்த படத்தோட கதை இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். எனக்கு இந்த படத்தில் ரொம்பவும் பிடிச்சது படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள் தான். பாலியல் பிரச்சனை அண்டு பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிற சில கேவலமான ஆண்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். படத்தோட ஸ்க்ரீன் பிளே எந்த இடத்துலையும் போர் அடிக்கவே இல்லை. அதாவது ஏற்கனவே தமிழில் இதே மாதிரி காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, நான் மகானல்ல, சத்ரு அப்படின்னு நிறைய ரிவெஞ்ச் படங்களை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இந்த பனி அப்படிங்கிற படம் ஒரு நல்ல ரிவெஞ்ச் படமாக கண்டிப்பாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். அதாவது ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ரிவெஞ்ச் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள், தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அண்ட் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.